மாசமா அம்மாபட்டி வடகரி நாயக்கப்பட்டுல குறவர் மக்களுக்கு கட்டப்பட்ட வீடை தரேன்னு சொன்னாங்க. இலவசமா தரேன்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, 1,12,000 பணம் கட்டினா வீடு தரேன்னாங்க. சரின்ட்டு நானும் பொண்டாட்டியும் முன்னாடி தீட்டி போடுறதுக்கு 50,000 ரெடி பண்ணிட்டு போனோம். சனிக்கிழமை போனதுக்கு திங்கக்கிழமை வாங்கினாங்க. இப்ப போய் பணத்தை கட்ட போனதுக்கு வீடு இல்ல, எல்லாத்தையும் முடிச்சாச்சு அப்படின்னாங்க. இந்த பிள்ளை பேரு உமாதேவி, இந்த பிள்ளை பேரு உமாதேவி வள்ளி நகர்ல குடியிருந்தோம். குடிசேர் மையத்துல இருந்தா, தாசில்தார் ஆபீஸ்ல இருந்தா, விவோ ஆபீஸ்ல இருந்து விசாரணைக்கு வந்தாங்க. வீடு இருக்கா இல்ல வாடகை வீட்டுல இருக்காங்க வெரிஃபிகேஷனுக்கு வந்தாங்க. இவங்க பேர்ல வீடு கேன்சல் ஆயிடுச்சு. எங்களுக்கு கொடுக்கப்படுற வீடை வேற ஆளுக்கு பணத்தை வாங்கிட்டு இப்ப வீடை கொடுத்தாங்க. நாங்க எல்லாரும் மாதிரி ஓசியெல்லாம் கேட்கல, பணத்தை கட்ட சொன்னாங்க. பணத்தை கட்டிடும்ட்டோம், பணத்தை கட்டி வீடை வாங்கிட்டோம். இப்ப அந்த வீடு வாங்கி தரவர் என்ன சொல்றாரு, நீங்க எங்க வேணாலும் போய் சொல்லிக்கோங்க, என்னால வீடு தர முடியாது, வீடு இல்ல எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு அப்படின்றாங்க. ஒண்ணு எங்களுக்கு வீடு வேணும், இல்லையா அங்கே நாங்க சாக 20,000 பணம் கொடுத்துருக்கேன். 20,000 பணம் கொடுத்துருக்கேன். அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாங்களா? அந்த பணத்தையும் தரல. அந்த பணம் வீடு நாங்க அழைச்சிட்டு இருக்கோம். கேவலப்பட்ட அரசாங்கம் இது, கேவலப்பட்ட அரசாங்கம். தமிழக அரசு எந்த நடவடிக்கை ஒரு காவல்துறை போங்க, இல்லாட்டா எங்களோட சாவுக்கு நீங்க காரணமாயிருக்கீங்க.